கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 13 வயது சிறுவன் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தற்பொழுது இளம்பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். மாதவன் என்பவர் அவர் காதலி ரதியுடன் பேசிக் கொண்டிருந்ததை சிறுவன் பார்த்ததால் நண்பர் மாதேவாவுடன் இணைந்து இந்த கொலை சம்பவத்தை நிகழ்த்தியிருக்கின்றனர். ரதிக்கும் தொடர்பு இருக்கக்கூடுமோ என்ற சந்தேகத்தின் பேரில் ரதியிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விசாரணை முடிந்த பின் மாதேவனின் காதலியான ரதியையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சிறுவன் கொலை வழக்கு தொடர்பாக தற்பொழுது மேலும் ஒரு இளம்பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் இந்த வழக்கில் தற்பொழுது ஒரு இளம்பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணை முடிந்த பின் மாதவனின் காதலியான ரதியையும் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இந்த சிறுவன் கொலை வழக்கு சம்பந்தமாக ஒரு சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இணைகிறார். பாஸ்கர், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே அஞ்சட்டி அடுத்துள்ள மாவனட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிவராஜ் பட்டேல் என்பவரது 13 வயது மகன், அதாவது 8வது படித்து வந்த 13 வயது ரோஹித் என்ற மாணவன் அதே பகுதியைச் சேர்ந்த 2 பேரால் காரில் கடத்தி கொண்டு செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டார். தொடர்ந்து இந்த வழக்கில் அஞ்சட்டி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி மாவனட்டி கிராமத்தைச் சேர்ந்த புட்டண்ணா என்பவரது மகன் மாதேவன் மற்றும் கர்நாடக மாநிலம் உனிசநல்லி பகுதியைச் சேர்ந்த மாரப்பா என்பவரது மகன் மாதேவா ஆகிய இருவரை கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில மாதேவன் மற்றும் அவரது காதலி ரதி ஆகியோர் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்ததை சிறுவன் ரோஹித் பார்த்து வெளியே கூறி விடுவான் என்றும், ரதியை ரோஹித் அவதூறாக பேசியதால் ஆத்திரமடைந்த மாதேவன் தனது நண்பர் மாதேவாவுடன் சேர்ந்து சிறுவனை காரில் கடத்தி சென்று கொலை செய்ததாக தெரிகிறது. இந்த வழக்குல வாலிபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில தற்பொழுது மாதேவனின் காதலி, அதாவது ரதியை போலீசார் கைது செய்துள்ளனர். குறிப்பாக இவர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் படித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த சம்பவம் அப்பகுதியில் மிகவும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா.